அத்தையும் மாமாவும் காலையில் ஒரு சின்ன வேலையாக ராம்நாட் போனாங்களா, அவங்கள அனுப்பிச்சிட்டு எனக்கும் செல்வாக்கு ஒரு சின்ன வாக்க தகராறு இல்லை, பெரிய வாக்கா தகராறு ஆயிடுச்சு. அதோட செல்வா நானே வீட்டை விட்டு போறேன்டி அப்படின்னு எங்கேயும் போல, மீன் பிடிக்க தான் போகிறேன். போனது போகிறானே கோவமா இருக்கேன், என்ன விட்டு போகக்கூடாதா, என்னையும் கூட்டிகிட்டு போய் பாடாதி வெயில், இன்னைக்கு வெயிலில் உட்கார வச்சு ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போலாம் எங்கள் ஊர் சைடு வந்து இந்த கருது இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே என்னன்னு தெரியல. பட்டு போய்களுக்கு அந்த கூலத்தை பார்க்கவும் ரொம்ப ஜாலியாக போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. மதியத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருந்தேன். செல்வா வந்து அத்தையை நான் பொரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், சமைக்க வேணாம்னு சொல்லிட்டா. நான் இப்போ வந்துடுவாங்க அப்போ வந்துடுவான்னு பயங்கரமான பசி வரவே இல்லை. சரி கிழங்காவது அவிச்சு சாப்பிடுவோண்டி அது வர அப்படின்னு கிழங்கு அவிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ பசி எனக்கு அடங்கவே இல்லை. பழைய கஞ்சி இருந்தது, அதை கழிச்சு கருவாடு மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அத்தை வந்துட்டாங்க கரெக்டா. வரும்போதே எங்க 2 பேரும் திட்டிகிட்டே தான் வந்தாங்க. 2 பேர் இருக்கே சமைச்சு சாப்பிட முடியாதா, 4 மணி வரையே சாப்பிடாம இருப்பீங்க அப்படின்னு. நாங்கள் எப்போ வாங்குற கடையில் பொரோட்டா வாங்கல, வேற கடையில் வாங்கியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதுவும் நல்ல டேஸ்டாகவே இருந்தது. அப்புறம் என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணன்மார்கள் எல்லாருமே வீட்டுக்கு பின்னாடி ஒரு கம்மா இருக்கா, அதில் வலை ஓட்டுட்டு இருந்தாங்க. முன்ன மாதிரிலாம் மீன் நிறைய கடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. கொஞ்சமாக மீன் வந்துருந்தா அத்தை அதை கீரை தண்டு போட்டு வச்சு தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன சமையல் ரெடியானோ நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பூஜா. உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.